முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் கல்விக்காக பள்ளி குழந்தைகளுக்காக ஆசிரிய பெருமக்களுக்காக செலவு செய்யும் தொகையை தர முடியாது என்று ஆணவத்துடன் இருக்கிறது ஒன்றிய அரசு. இந்த ஆணவத்துக்கு போர் குணத்துடன் பதிலடி தந்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்கிறது என்று சொல்லும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கும் வரியை தரமாட்டோம் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்துள்ளார் முதலமைச்சர். இதுதான் ஒன்றிய பாஜக அரசுக்கு புரியும் பாணியாகும். அதன் பிறகாவது இப்பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொள்வார்களா என்று தெரியவில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் முதலமைச்சரின் போர்க்குரலுக்கு மிகுந்த வரவேற்பு இருந்தது மட்டுமல்ல, அதன் நியாயத்தை பலரும் எழுதத் தொடங்கி இருக்கிறார்கள். ஒருவர் சமூக வலைதளத்தில் பட்டியலேயே பதிவு செய்திருந்தார். கல்வி நிதி குறைப்பு, பட்டியல் பழங்குடியின மேம்பாட்டு நிதி நிறுத்தம், ரயில்வே திட்டங்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு, புயல் நிவாரண நிதி மறுப்பு, சாலை வளர்ச்சி திட்டங்களில் ஒதுக்கீடு குறைவு, மருத்துவமனை அமைக்கும் திட்டங்களில் தாமதம். எடுத்துக்காட்டு மதுரை எய்ம்ஸ். ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கை காரணமாக தமிழ் மொழிக்கு ஆதரவு குறைவு, தேசிய திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு குறைந்த பங்கு, தொழில்துறை மானியம் குறைப்பு, சுற்றுச்சூழல் தொடர்பான நிதி ஒதுக்கீடு குறைவு, நகர்ப்புற மேம்பாட்டு நிதி குறைப்பு, கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களில் குறைவான நிதி, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் உதவி இல்லாமல் போனது, சிறுபான்மையினர் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கீடு குறைவு, தொழிலாளர் நலத்திட்டங்களில் நிதி குறைப்பு, தமிழகத்தில் ஒன்றிய அரசின் புதிய நிறுவனங்கள் ஏற்படுத்த மறுப்பு, இயற்கை பேரிடர் நிவாரண நிதி குறைப்பு, குடிநீர் வசதிக்கான நிதி குறைப்பு, தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் மெதுவான செயல்பாடு, மாநில திட்டங்களுக்கு ஒன்றிய நிதி ஒதுக்கீட்டில் தாமதம், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கான நிதி தாமதம், தேசிய நிறுவனங்களின் தலைமையகம் தமிழ்நாட்டில் அமைக்க மறுப்பு, ஒன்றிய அரசின் தொழில் முனைவோர் ஊக்கத்திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு குறைவான ஆதரவு, தமிழ்நாட்டுக்கு கடலோர பாதுகாப்பு திட்டங்களில் குறைந்த முக்கியத்துவம், ஒன்றிய அரசின் விவசாய நிதி திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு நிதி குறைவு, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களை அமைக்காமல் தவிர்ப்பு, ஒன்றிய நிதி ஆதரவுடன் நடைபெறும் குடிசை பகுதி மேம்பாட்டு திட்டங்களில் குறைவு, தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான ஒன்றிய நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் குறைவு, ஒன்றிய அரசின் உதவியுடன் செயல்படும் திறன் மேம்பாட்டு திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு குறைவான பங்கு, மாநிலத்தில் ஒன்றிய கல்வி அமைப்புகள் அமைப்பதில் மேன்மை அடையாத நிலை என்று பட்டியலிட்டுள்ளார் அவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எதையுமே செய்யாமல் தமிழ்நாட்டையும் உள்ளடக்கி ஆள்வதால் என்ன பயன் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி. மாநில முதலமைச்சராக இருந்தபோது மாநில சுயாட்சிக்காக குரல் எழுப்பியவர்தான் நரேந்திர மோடி. ஆனால் இன்று அவர் அனைத்தையும் மறந்து சர்வாதிகாரத்தனத்துடன் செயல்பட்டு வருகிறார். 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதியன்று பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மறைமுக வரி விதிப்பில் சீர்திருத்தம் செய்ய அனைத்து மாநில அரசுகளுடனும் ஆலோசனை செய்வோம், மாநில முதலமைச்சர்களையும் சமமாக கருதி தேச நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்துவோம், மாநில அரசுகளுக்கு அதிகளவில் நிதி ஆதாரங்களை வழங்குவோம், மாநில பிரச்சனைகளுக்கு தொடர்புடைய மாநிலங்களுக்கிடையே கவுன்சில் அமைத்து தீர்வு காண்போம் என்று சொல்லப்பட்டது. அதனை செய்யுங்கள் என்றுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறார். குஜராத் மக்கள் 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள், ஆனால் திரும்ப வருவது மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலமா என்று 6/12/2012 அன்று குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டவர்தான் நரேந்திர மோடி. அதைத்தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சை கேட்க மறந்தாலும் மோடி பேச்சை மோடி கேட்பாரா என்று முரசொலி தனது தலையங்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது.